அவருடைய சொத்து மதிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்காங்க சில பேர். இது வந்து சும்மா போகிற போக்கில் உள்ளது அல்ல. அதனால் இன்றைக்கி வந்து அவரால் மீண்டும் வந்து கட்சியினுடைய பொறுப்புகளை பெற முடியல. அதனால் ஒரு மாற்றுப்பாதையை அவர் தேர்வு செய்வதற்கு தனி கட்சி தானா? தனிக்கட்சி தொடங்குவதற்கான ஒரு மிரட்டலை விட்டு கொண்டே இருக்கிறார். நான் தனிக்கட்சி தொடங்க போகிறேன், கொங்கு மண்டலத்தில் நான் செல்வாக்கு மிக்கவேன், கொங்கு நாட்டு ஜனதா கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை போகுது. அவருடைய ஆதரவாளர்களை வைத்தே இது மறைமுகமாக பாஜக மிரட்டுறது தான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வாங்க அவங்க? அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கல. இவர் மீதான நம்பகத்தன்மையை அவர்கள் இழந்து நிற்கிறார். நான் கட்சியை வந்து பெருசாக வளர்த்துடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதிமுக ஒழிச்சிருவேன், திமுக ஒழிச்சிருவேன், நான் தான் ஒரே ஒரு சண்டியர் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, நான் தான் வந்து ஒரு பெரிய மாவீரன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது எதுவும் நடைமுறையில் சாத்தியப்படலை. கட்சி வளர்ச்சி என்கிற பேரிலே தன்னை வளர்த்து கொண்டார். ஒரு தனி மனித வளர்ச்சியாக அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். கட்சிக்குள்ளே பல பேரை ஒழிச்சு கட்டுனார். கேடி ராகவன்லேருந்து, காயத்ரி ரகுராம்லேருந்து, எஸ்வி சேகர்லேருந்து பார்ப்பன லாபியை வந்து உடைத்தெறிந்தார்.